ஸோ இந்த விசிட்ல நம்ம ரேடியோனா என்ன பார்க்க போறோம் அண்ட் ரேடியோ லிஸ்ட்னா என்ன பார்க்கணும். இது 2மே தனித்தனியான விட்ஜெட். பட் இதுல வந்து இது வந்து கன்டினியூஸா வரதால ரேடியோ லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோலயே 2 விட்ஜெட் ப்ராப்பர்ட்டி பத்தி பார்த்தரலாம். ஸோ பேசிக்கா வந்து ரேடியோ லிஸ்ட் ரேடியோ அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் ரெக்வயர்ட் அண்ட் விட்ஜெட் சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு யூனிக்கான ஒரு வேல்யூவ நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அத ஐடென்டிஃபை எப்படி பண்ணீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் வேல்யூல நீங்க ஐடென்டிஃபை பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 டூ 5 வரையும் நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா யூனிக்கா உங்களுக்கு ஒரு பட்டன் நீங்க 4 அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணும்போது, அது யூனிக்கா உங்களுக்கு தெரியணும். அதுக்காக சம் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து நீங்க ஃப்ளோ பண்ணுவீங்க. ஸோ இந்த யூனிக்னெஸ் ஐடென்டிஃபை பண்றது தான் வந்து ரேடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மல்டிபிள் லிஸ்ட்ல இருந்து உங்களுக்கான யூனிக்னஸ நம்ப கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ரேடியோ லிஸ்ட் நெறைய கிரியேட் பண்ணிட்டு, அதுல எனக்கான யூனிக்னெஸ்ஸ ஐடென்டிஃபை பண்றது தான் வந்து ரேடியோ சொல்லுவாங்க. ஸோ இதுல மெயினா என்னலாம் யூஸ் பண்றோம்னா, ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸ டிட்டர்மைன் பண்றதுக்காக நம்ம வந்து இத யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாம் நெறைய எதுல பார்க்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் ஷீட்ல நீங்க கிரியேட் பண்ணா ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2வ நீங்க கிளிக் பண்ணும்போது, ஒரு ஆக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபை ஆகும். ஸோ அதுதான் வந்து ரேடியோ லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே எக்ஸாம்பிள இப்ப இங்க எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட கிளாஸஸ் வந்து நான் டிட்டர்மைன் பண்ணியாச்சு. ஸோ இதுல நான் இப்போ என்ன ஃப்ளோ பண்ண போறேன்னா, என்னோட கரண்ட் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோ பண்ண போறேன். ஸோ என்னோட ஆப்ஷன் வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கும். பிகாஸ் ஸ்ட்ரிங் வந்து ஆல்ஃபாபெட்டிக்ஸ வந்து டிட்டர்மைன் பண்ணுது. என்னோட ஆல்ஃபாபெட்டிக்ல என்ன இருக்குன்னா, கரண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வேரியபிள நான் டிக்ளேர் பண்றேன். ஸோ இது இனிஷியலைஸ் பண்ணும்போது நான் என்ன பண்றேன்னா, ஆப்ஷன் அரேல வந்து 0 அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இந்த ஆப்ஷன் லிஸ்ட் மட்டும் எனக்கு 0ல இருக்கணும். கரண்ட்டா 0ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்றேன். ஃபாலோயிங் தட் நான் வந்து இப்போ வந்து என்னோட ஸ்டாட்டிக் கண்டிஷன்ல என்ன குடுக்குறேன்னா, என்னோட லிஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கணும். அதோட வேரியபிள் எப்படியா இருக்கணும்னா, ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஸோ இந்த வேரியபிளோட டிக்ளரேஷன் நான் எப்படி குடுத்துருக்கேன்னா, 2 டைப் ஆஃப் வேணும். ஆப்ஷன் 1 இருக்கணும், ஆப்ஷன் 2வா இருக்கணும். ஸோ இந்த லிஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா, ஸ்டாட்டிக் லிஸ்ட் ஆப்ஷன்ல நான் வந்து குடுத்துருக்கேன். 2 ஸ்ட்ரிங்க நான் வந்து ஃப்ளோ பண்ணியிருக்கேன். ஃபாலோயிங் தட் நான் என்னோட பில்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் எ பேசிக் பில்டர். ஸோ என்னோட ஆப் பார் இருக்கணும். சாக் ஃபோல்ட் இருக்கணும். மெட்டீரியல் ஆப்ல ராப் ஆகி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ இப்ப என்ன பண்றேன்னா, என்னோட பாடியில வந்து எப்படி என்னோட இந்த ஆப்ஷன்ஸ் வந்து அவுட்புட்ல ஃப்ளோ ஆகணும், இன்டர்ஃபேஸ்க்கு காமிக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன்னா, எப்படின்னா காலம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காமிக்க போறேன். ஸோ இந்த காலம்ல சைல்ட் விட்ஜெட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த சைல்ட்ல வந்து நான் என்ன பண்றேன்னா, லிஸ்ட் வந்து நான் வந்து ஃப்ளோ பண்றேன். இந்த லிஸ்ட் முதல் லிஸ்ட் என்னன்னா, ஒரு சிங்கிள் ஃபிக்ஸட் ஹைட்ல வந்து எனக்கு டிபிக்கலா வந்து சம் டெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ பண்ணணும் அப்படின்னு நானு நினைக்கிறேன்னா, ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் ஆப்ஷன் வழியா நீங்க குடுத்துடலாம். ஸோ இது வந்து ஆப்ஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் டிட்டர்மைன் பண்றேன். ஸோ இதோட லீடிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இந்த லீடிங் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணும்னா, என்னோட அ ரேடியோ ரேடியோ பட்டன் விட்ஜெட்ட யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணோம். ஸோ இதோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணேன். இதோட வேல்யூ கரண்ட் வேல்யூ என்னவா இருக்கணும்? ஆப்ஷன் 0வா இருக்கணும். ஸோ ஃபாலோயிங் தட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிட்டர்மைன் பண்றேன். ஸோ இந்த குரூப் என்ன பண்ணும்னா, இது வந்து ஒரு ரேடியோ பட்டன அசோசியேட் பண்ணும். இந்த கரண்ட் ஆப்ஷன உங்களுக்கு டிட்டர்மைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணும். ஸோ நம்ம இந்த கரண்ட் ஆப்ஷன் நம்ம ஆல்ரெடி இங்க டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ கரண்ட் ஆப்ஷன் என்னவா இருக்கு? ஆப்ஷன் 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்துருக்கேன். ஸோ இதுல வந்து டிட்டர்மைன் ஆகும். ஃபாலோயிங் தட் இதோட ஆன் சேஞ்ச் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ இந்த சேஞ்ச் ப்ராசஸ்ல நான் செட் ஸ்டேட் என்னோட கரண்ட் வேல்யூ வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்க ப்ரோகிராம் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி ஃப்ளோ ஆயிருக்குன்னா, ஆப்ஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் ஃப்ளோ ஆயிருக்கும். ஸோ இது என்ன ஸ்டேட்ல இருக்குன்னா, ரேடியோ ஸ்டேட்ல இருக்கு. இதோட கரண்ட் வேல்யூ எனக்கு வந்து 0ல இருக்குது. ஐ மீன் இந்த கரண்ட் வேல்யூ 0ல இருக்குன்னா, இதோட ஆப்ஷனோட ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரூ கேஸஸ்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதே மாரி உங்களால நெறைய லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுக்காக நான் லிஸ்ட்ல வந்து லிஸ்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்றேன். எப்படி நான் லிஸ்ட் 1 டிக்ளேர் பண்றேனோ, அதே ஃபார்மேட்ல லிஸ்ட் 2வும் டிக்ளேர் பண்றேன். ஸோ இதுல என்ன செட் ஸ்டேட் குடுத்துருக்கேன்னா, என்னோட கரண்ட் வேல்யூ அதே போல வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்கா வந்து மென்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ வெனெவர் என்னோட கரண்ட் வேல்யூ இங்க 0வும் இங்க வந்து ஆப்ஷன் 1ஆ இருக்கு.
ஸோ எப்பலாம் என்னோட கரண்ட் வேல்யூ 0ல இருக்கனோ, அப்ப வந்து ஆப்ஷன் 1 வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகணும். எப்பலாம் என்னோட வேரியபிள் வந்து 2ஆ இருக்கணும்னு நான் நெனைக்கிறேனோ, அப்போ வந்து என்னோட கரண்ட் வேல்யூ 1ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்றேன். ஸோ இப்போ உங்க ப்ரோகிராம ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட வேல்யூ வந்து 0ல இருக்கு. அதனால உங்களோட ஆப்ஷன் 1ல இருக்கு. இப்போ உங்க வேல்யூ வந்து 1ஆ மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ உங்களோட அவுட்புட் வந்து ஆப்ஷன் 2ஆ மாறும். ஸோ இந்த கேஸஸ்ல உங்களுக்கு ரேடியோ வித் ரேடியோ லிஸ்ட்ட கிரியேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது.